ரிஸ்க்கு தான் அது. ஒரு விரலில் அதனுடைய பக்தியில் வந்து உட்காந்துருக்குது அது. நான் கடவுளோடைய பக்தி, இவங்க பசங்களோட பக்தி, மக்களோட பக்தியில் வந்து உக்காந்துருக்கு. ஒரு விரலில் உட்கார்றது பெரிய விஷயம் அது. அது ஒரு விரலில் உட்காந்துருக்குது 25 ஃபுட்டுனாக்க சொல்ல முடியாது. அது அந்த கடவுளுடைய பக்தி தான் அது. மக்களுடைய பக்தி இருக்குது. அவங்களுக்கும் சந்தோஷம்தான்ப்பா. அவங்களுக்கும் சந்தோஷம் பூரிப்பாக தான் நல்ல உப்பாசம் இருக்கிறானுங்க. பசங்க சந்தோஷமாக எல்லாம் ஒன்றா கூடி ஆடம்பாடமாக மூலம் தாளத்தோடு கொண்டு வரானுங்க. இத்தனை வருஷம் உட்காராரு, யாருக்கும் எந்த குறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லபடியாக வருது, நல்லபடியாக கொண்டு போய் பசங்க ஆடி பாடி கொண்டு சேர்க்குறானுங்க. எந்த வச்சு வந்து எந்த லுக்ஸானு இன்ன வரைக்கும் இந்த தெய்வத்துக்கு ஆனதில்லை. நல்லபடியாக கொண்டாடுறாங்க, நல்லபடியாக செய்கிறாங்க. ஆடம்பாடத்தோடு கொண்டு போய் மூலம் தாளத்தோடு ஐயாவை இறக்கி விட்டுட்டு வராங்க. என் பேர் பரத். எங்கள் டீம் பேர் வந்து ரைரோட் கிங்ஸ் சுந்தர் விநாயக் மித்ரா மண்டல். இந்த சாமி உட்காரது வந்து நாங்கள் பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாமே இருக்கும். ஒரே குரூப் தான். 30-38 பேர் 40 பேர் இருக்கும் இந்த குரூப்பில். சாமி எடுத்துகிட்டு வர்றது போகிறது ரொம்ப கஷ்டம். அது எங்கள் ஏரியாவில் ரைரோடு உள்ள சாமி வருதுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாமி வர்றது ரோடு சரியாக இருக்காது, மேலே கேபிள் போவோம், தண்ணி பைப் வரும், ஏகப்பட்ட இது இருக்குது. இந்த ஸ்கெட்சு மனஜி வந்து டீமில் எல்லாமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து எல்லாமே சேர்ந்து ஒன்றா தான் பண்ணிப்போம். அதுமாரி எங்கள் டீமில் வந்து யூகோ இருக்காது. அவன் தான் பெரியவன், இவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்லேயே ஜாலியாக இருப்போம். வணக்கம், என் பேர் அஜித். எங்கள் மண்டல் பேர் வந்து ரேரோட் கிங்ஸ். நாங்கள் வந்து இங்கே 22 வருஷமாக சாமி உட்கார வச்சுட்ருக்குறோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்து போனால் ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் வந்து 22 ஃபுட்டு 23 ஃபுட்டு ஹைட்டில் வந்து நாங்கள் சாமி உட்கார வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் பெருசாக இப்போ உட்கார வைக்க ஆரம்பிச்சோம்னா, நாங்கள் வெளி தேரியில் போய் இந்த பெரிய பெரிய சாமியெல்லாம் பார்ப்போம். இது எங்களுக்கும் ஒரு ஆசை, நாமளும் இதுமாரி நம்ம ரேரோட்டில் இவ்வளோ பெருசாக உட்கார வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் ஒரு 30-40 பசங்க இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா இந்த கணபதி அண்ணா மட்டும் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதுமாரி எங்களுக்கு ஒரு ஆசை, இதுமாரி இவ்வளோ பெரிய சாமி உட்கார வைக்கணும்னு. நைட்டும் பகலுமா வந்து வெளி ஏரியாலேருந்து மும்பை எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம சாமியை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ வந்து பார்த்துட்டு ரேரோட்லேயே உள்ள பேர் சாமி உட்காருதா. எங்களுக்கு வந்து எக்கச் மகாராஜான்னு எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, ரேரோட் செக்கச் மகாராஜா. நல்லா இந்த கைது சிம்பிள் எப்படி இந்த வருஷம் நம்ம உட்கார வைக்கலாம், யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வருஷம் இந்த கை மேலே சாமி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என் பேர் வந்து மணிகண்டன். இந்த டீமுக்கு கேப்டனாக இருக்கேன். டீம் கேப்டனாக இருந்தாலும் பசங்க தான் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நான் சும்மா பேருக்கு தான் இருக்கேன். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். ரொம்ப மேனேஜ் பண்ணுறாங்க, நைட்டு பகல் எல்லாமே. இந்த மண்டபத்து டிசைன், சாமி இது எல்லாமே அவங்க டிசைட் பண்ணது தான். ரைரோட பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் நினச்சிட்டாங்க தமிழ் மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் இங்கே ரொம்ப தமிழ் மக்கள் இருக்காங்க. திருவிழாலாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. இங்கே இதுக்கும் தமிழ் பசங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் நிறைய பேருக்கு நிறையா வந்து கிரியேட்டிவிட்டி இருக்குது. எல்லாத்துக்கும் கிரியேட்டிவிட்டி கொண்டு வர்றது வந்து ரைரோட் பசங்களோட வேலை. ஏன்னா இங்கிட்டு பசங்களை பார்த்து தான் எல்லா தமிழ் மக்களுக்கும் தோணணும், இந்த பசங்க இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தோணணும். மொத்தம் எப்படின்னா ரேரோடு பொறுத்த வரைக்கும் பசங்க நிறைய பேர் நிறைய கிரியேட்டிவிட்டி மைண்டோட இருக்கிறாங்க. இங்கே பங்குனி உத்திரமா இருக்கட்டும், மாரியம்மன் திருஷாவா இருக்கட்டும், இங்கே வந்து வெளி தேரக்காரங்களே வந்து இப்போ ரேரோடா அங்கே நம்மளுக்கு பங்குனி உத்திரம் இப்படி நடக்கும், கணபதி இங்கே இப்படி உட்காரைக்கிறாங்க. எஸ்பெஷலி தேவியும் வந்து இப்போ நல்லாவே க்ரௌடு இங்கே நல்லா வர ஆரம்பிச்சு. கணபதியாக இருக்கட்டும், நல்லாவே இருக்கட்டும். அப்படின்னா ரேரோடு பசங்க வந்து ரேரோட பேர் வந்து ரொம்ப வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா ரேரோட்லேயும் இப்படி நடக்குதா அப்படின்னு வந்து மும்பையில் இருக்கிற எல்லா மூலையர்களுக்கும் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. இந்தமாதிரி ரேரோட பசங்க பரவாயில்ல அப்படின்ட்டு வெளியத்துலேருந்து இங்கே நம்ம ஏரியா வந்து உள்ளார இருக்குது. பிபிடி ஏரியா இது வந்து போர்ட் சைடு. இது வந்து நாங்களாம் பிபிடி இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் வந்து இவ்வளோ நாளாக யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ இங்கே மராட்டிக்காரங்கலேருந்து நாங்கள் மராட்டிக்காரங்க கணபதி பார்க்க போயிட்டு மராட்டிக்காரங்க இப்போ இங்கே பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரேரோட பேர் வந்து நாங்களா இருக்கட்டும், இங்கே வந்து ஒரு 10 டீம் கிட்ட இருக்குது. எல்லா டீம் தேவி கணபதியாக இருக்கட்டுமே வந்து நம்ம ரேரோடுனா எப்படின்னா ரொம்ப கொண்டு போய் இந்த நைட்டும் பகலமாக வந்து நம்ம சாமி பார்க்க வந்துட்டு இருக்கிறாங்க இந்த ரேரோடு. நாங்கள் இந்த மண்டலம் எப்படி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து பெரிய பெரிய மண்டலை பார்த்து தான் நாங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆர்வம் வந்ததுனால பெரிய பசங்க எங்கள் கூட இருக்கிறதுனால தான் ஒரு சப்போர்ட்டிவிட்டியாக புரியுதுங்களா. அதனால தான் நாங்கள் இவ்வளோ பேர் சாமி உட்கார வச்சோம். இவ்வளோ பேர் சாமி உட்கார பசங்க ஐடியா தான் எல்லாமே. இந்த கிரியேட்டிவிட்டி ஒருத்தர் விரலில் உட்கார வைக்கணுன்றது இந்த சாமி எல்லாமே பசங்களோட ஐடியா தான் எல்லாமே. அதனால தான் இன்னும் போய்ட்டு ஒன்றா இருக்கிறதுனால தான் அது முடியுது. அவ்வளோதான். இதான் ரைரோட பசங்க.
गणपती बाप्पा मंगल मूर्ती रेरोडच्या एकच महाराजाच्या पेट्रोल मुले नक्की தேங்க்ஸ் ஃபார் கருப்புசாமி சரணர் சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.